ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் முதல் போட்டி ஐபிஎல் 2025 சீசனில் நம்ம சென்னை ஸ்டேடியமில் நடக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவனை பார்த்தோம். இப்போ வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸுடைய பிளேயிங் லெவனை பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயிங் லெவனை வச்சு தான் முதல் போட்டியில் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ டோட்டலி வந்து இந்த சீசன் ஃபுல்லாமே இந்த ஒரு ஸ்ட்ரென்த்தோட தான் நம்ம கேப்டன் ஹார்திக் பாண்டியா அவர்கள் வந்து போக போகிறாரு. பட் என்ன ஒன்றுனா ஹார்திக் பாண்டியா அவர்கள் முதல் போட்டியில் வந்து இருக்க மாட்டார். ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த பிளேயரை வந்து உள்ள கொண்டு வராங்க அப்படின்றது இங்க யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பட் இருந்தாலுமே கேப்டன் யார் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. வேற யாரும் இல்லைங்க, நம்ம சூரியகுமார் யாதவ் அவர்கள் தான் கேப்டன்சி பண்ண போறாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஓப்பனிங் வந்து களமிறங்க போறாங்க அப்படின்றத பார்ப்போம். ரோஹித் சர்மாவும் வில் ஜாக்ஸும் வந்து ஓப்பனிங்ல வந்து களமிறங்க போறாங்க. ஸோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம திலக் வர்மா அவர்கள் வந்து 1 டவுன் பொசிஷனுக்கு வர போறாரு. அடுத்து கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்கள் வந்து வர போறாரு. அடுத்து நமன் தேர் இவர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவர் தான் அடுத்த பொசிஷன்ல வந்து வர போறாரு கேப்டன் ஹார்திக் பாண்டியா அவர்கள். இவருடைய கேள்வி என்னன்னா, இப்போ வந்து முன்ன 2024 சீசன்ல கடைசி போட்டியில குறைந்த நேரத்தில் வந்து அதிகமாக வந்து டைம் எடுத்துக்கிறதுனால ஓவர் சரியா போடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டியில் விளையாட தடை விதிச்சிருந்தாங்க. அது கடைசி லீக் போட்டி அப்படின்றதுனால ஸோ இந்த சீசன்ல வந்து அது கண்டினியூஸா அந்த விதிமுறைகள் தொடரும் அப்படின்றதுக்காக ஹார்திக் பாண்டியா அவர்களை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் போட்டியில் அவர் வந்து கேப்டன்சி பண்ண மாட்டாரு, பிளேயிங் லெவலில் இருக்க மாட்டாரு. ஒரு சூரியகுமார் யாதவ் அவர்கள் கேப்டன்சி பண்ண போறாரு. அடுத்து ராபின் மின்ஸ் பாத்தீங்கன்னா அவர் வந்து விக்கெட் கீப்பரா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. மிச்சில் சாண்டனர் சிஎஸ்கே பிளேயருங்க. சிஎஸ்கேல வந்து காலமாக இருந்தாரு. சிஎஸ்கே ஏன் அவர் இந்த சீசன் அவரை எடுக்கல அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலுமே ஒரு முக்கியமான திருப்பு முனையா கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அவர் இருக்க போறாரு. அதுல எந்த மாற்றம் இல்லை. இன்னொரு சிஎஸ்கே பிளேயர், முக்கியமான பிளேயர், பவர் பிளேல அசத்தக்கூடிய ஒரு தரமான பவுலர் தீபக் சகார் அவர்கள். ஸோ அவர் தான் வந்து இந்த ஸ்குவாட்ல முக்கியமான பிளேயரா வந்து இருக்க போறாரு. அவர் தான் வந்து சென்னை அணியின் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு கொடுக்க போறாரு. யார் யார் எப்படி பிளே பண்ணுவாங்க, எந்தெந்த பொசிஷன்ல இருக்காங்க, ஸோ அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன எல்லாத்தையுமே வந்து தீபக் சகாருக்கு தெரியும். ஸோ அதனால இன்னைக்கு அவரை வந்து ப்ளூ ஜெர்சியில வந்து சிஎஸ்கேக்கு எதிராக அவரை வந்து நம்ம பார்க்க போறோம். இத்தனை நாளா வந்து எல்லோ ஜெர்சியில நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் சடனா வந்து அவரை வந்து ப்ளூ ஜெர்சியில பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாற்றங்கள் கண்டிப்பா நிறைய இதை கொடுக்க போகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் அவர்களை மீண்டும் வந்து மும்பை இந்தியன்ஸ் தட்டி தூக்கி இருக்காங்க. ஸோ ஒரு மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு முக்கியமான கீ பவுலராக இருக்க போறாரு. ஸோ அடுத்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இவர் தாங்க முக்கியமான பிளேயரு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு. சிஎஸ்கேக்கு எதிராக எப்படி வீச போறாரு, அதுவும் சென்னை மைதானத்தில் அவர் எப்படி வீச போறாரு அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ இதுதான் வந்து மும்பை இந்தியன்ஸின் ஒரு முக்கியமான பிளேயிங் லெவன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 12வது மேன் காஸ்டின் ஃபர். இவர் வந்து இப்போ இன்ஜுரி காரணமா இந்த சீசன் வந்து வெளியே போயிட்டாரு, ரூல் அவுட் ஆயிட்டாரு. ஸோ இவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா யாரை கொண்டு வருவாங்க அப்படின்றதும் ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஸ்குவாடா இருந்துச்சு. பட் இருந்தாலுமே ஹார்திக் பாண்டியா வந்து முதல் போட்டியில் கிடையாது. ஸோ இரண்டாவது போட்டியில் பார்த்தீங்கன்னா அவர் ஹார்திக் பாண்டியா வந்து ஸ்குவாட்ல வந்துருவாரு. பட் அல்லாஹ் காசின் ஃபர் இவர் வந்து டீம்ல இருந்து ரூல் அவுட் ஆயிட்டாரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். யார் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா உள்ள வந்திருக்காங்க அப்படின்னா முஜிபுர் ரஹ்மானை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முஜிபுர் ரஹ்மானும் ஒரு நல்ல ஸ்பின்னர். ஸோ அவரும் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு முக்கியமான பங்கை வந்து கொடுப்பாரு அப்படின்றது அவருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ இதுதான் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயிங் லெவனா இருக்க போகுது. இந்த பிளேயிங் லெவனை வச்சு தான் மும்பை இந்தியன்ஸ் இந்த சீசன் ஃபுல்லா வந்து பிளே பண்ண போறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. சிஎஸ்கேவிற்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் இது ஒரு முக்கியமான போட்டின்றதுனால கண்டிப்பா இந்த போட்டியில் அனல் பறக்க போகுது மக்களே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மும்பை இந்தியன்ஸுடைய பிளேயிங் லெவன் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.